ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்தே இந்த வராகி அம்மா எப்படியாவது உன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடணுன்றதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தேன். அவசரமாக இந்த வராகி அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் என் செல்லமே. இத்தனை நாளாக எந்த விஷயம் உன்னை ஆட்டி படைச்சிச்சோ, உன் மனசை வாட்டி வதச்சு உனக்கு வருத்தங்களையும் துன்பங்களையும் கொடுத்ததோ, அந்த பிரச்சனைகளையெல்லாம் இன்னையோடு நான் முடிச்சு வைக்க போகிறேன். ஆமென் செல்லமே. நீ எல்லாருக்கும் நல்லது நினச்சாலும் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதால தான் இவ்வளவு பிரச்சனையும் கஷ்டமும் வருது. பரவாயில்ல விடு, யார் எப்படி இருந்தால் என்ன, நீ சரியாக இருக்கியே அதுவே எனக்கு போதும். சரியான பிள்ளையா, உண்மையான பிள்ளையா, நேர்மையான ஒழுக்கமான பிள்ளையாக எல்லாருக்கும் நல்லதை நினச்சி நல்லதை செஞ்சு வாழ்ந்து வரும் உனக்காக இந்த வராகி அம்மா நல்லதை செய்ய வந்துட்டேன். நான் சொல்கிறத யார்கிட்டையும் சொல்லாமல் தனிமையில் கேட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. ஏன்னா நீ என்னவோ உன் கஷ்டத்தை சொல்கிற, வருத்தத்தை சொல்கிற, அடுத்தவங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருக்க. ஆனால் கேட்குறவங்க எல்லாம் உன் கஷ்டத்தையும் நீ படும் வருத்தத்தையும் நினச்சி உன் முதுகுக்கு பின்னால் நீ போன பிறகு அடுத்தவங்ககிட்ட சொல்லி கேலி பண்ணி சிரிக்கிறத நீ அறிய மாட்டாயின் செல்லமே. இனிமேலும் உனக்கு ஆறுதலை தேடியோ அல்லது ஒரு அன்புக்காகவோ ஒரு வருத்தத்துக்காகவோ அடுத்தவங்களை தேடி போகாதே. எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மாவை தேடி ஓடிவா. நீ என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்டு கவனித்து உனக்கான நல்வழியை காட்ட இந்த வராகி அம்மா நான் மட்டும்தான் இருக்கேன். அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் நீ பெருசாக யோசிக்கவும் வேண்டாம். உன் கஷ்டத்தையும் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லவும் வேண்டாம். உனக்கு நிம்மதி வேணும்னு நினச்சினா நீ யார் வாழ்க்கையிலையும் யாருடைய பிரச்சனைகளையும் தலையிடாத. அதே போல் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் கூட யாரிடமும் போய் சொல்லாதே. நீ என்னவோ மன வருத்தத்துக்காக மன அழுத்தத்தோடு இருக்கிறையே, பாரம் தாங்க முடியலையே, அடுத்தவங்க கிட்ட சொன்னால் கொஞ்சம் மனசு லேசாகும், ஆறுதல் கிடைக்கும்னு சொல்கிற. ஆனால் நீ சொல்கிறத வச்சு அவங்க உன்னை தப்பாக கணக்கு போடுறாங்க, தப்பாக எடை போடுறாங்க. உன்னுடைய பலவீனத்தை எல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு உன்னை விட்டு விலகி இருக்கணுன்ற நினப்பு அவர்களுக்கு வந்துடுது என் செல்லவே. இனிமேல் உங்ககிட்ட பேசவே வேணான்னு நினைக்கிற அளவுக்கு அவர்களுக்குள்ள உன்னை பற்றின எதிர்மறையான சிந்தனைகள் உருவாகுது. நீ ரொம்ப யதார்த்தமாக நல்லதா சொன்ன, ஆனால் அதை கேட்குறவங்க அதை அப்படியே எடுத்துக்குவாங்க, யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா. அதனால தான் உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயத்தையுமே யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்கிறேன். நீ அடுத்தவங்களுக்காக ரொம்ப அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறதால தான் எல்லாரும் உன்னை சுலபமாக திட்டுறாங்க, குறை சொல்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. இனிமேலும் அனுசரித்து போகிறதுக்கு முன்னால் யோசித்து செய்ய பழகு. ரொம்ப அனுசரித்து போனீன்னா உன் மனசை உடைச்சி காயப்படுத்தும் உலகம்தான் இது என் செல்லமே. எல்லாவற்றிலும் ஒரு அளவை வச்சுக்கோ. நீ ஆசைப்படுறதையெல்லாம் அனுபவிச்சு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். நீ ஆசைப்படுவதை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாத. நீ இழந்த பணத்தை கூட கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக உன்னால் சம்பாதிக்க முடியும். ஆனால் நம்பிக்கை இழந்துட்டினா அதை ஒருபோதும் உன்னால் மீட்டு எடுக்க முடியாது. தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்போதும் உன் கூடவே இருக்கட்டும். எந்த அளவுக்கு நீ தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு உனக்கான வாழ்க்கையை வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னால் முன்னோக்கி முன்னேறி போக முடியும் என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை முதுகில் குத்துறாங்கன்றதே தெரியாமல் நீ அடுத்தவங்கள நம்பி ஏமாந்ததுலாம் போதும். காது குத்துன இடம் ஓட்டையாக இருக்குது, மூக்கு குத்துனாலும் அதோட அடையாளம் தெரியுது. ஆனால் முதுகில் குத்துறவங்க மட்டும் நல்லது செய்கிறது போலவே நடித்து உன் முதுகில் குத்திட்டு உன்னை ஏமாற்றிட்டு போகிறாங்க பற்றியா. கூட இருக்கிறவங்க கிட்ட எப்போதுமே கவனமாக இரு. எதிரில் இருக்கவன்ட்ட நீ கவனமாக இருக்க, அவன் எப்போ என்ன செய்வான்னு உஷாராக இருக்க. ஆனால் கூட இருக்கவங்கள நம்பி நீ மீண்டும் மீண்டும் முதுகில் குத்தப்படுகிறாயின் செல்லமே. இனிமேலும் உன் வாழ்க்கையில் எதையும் யாரையுமே அலட்சியமாக நினைக்காத. ஒவ்வொரு விஷயத்தையும் நீயே கவனமாக முன்னின்று களத்தில் இறங்கி செய்ய பழகு. அடுத்தவங்களை நம்பும்போது, அடுத்தவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைக்கும் போது, அவங்க இதை சரியாக செய்வாங்க நீ நினைக்கும் போது அவங்க அதை உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்குறாங்கன்றத நீ இனிமேலாவது புரிஞ்சுக்கணுமே செல்லமே. மூங்கில் மரத்தை வெட்டும்போது எல்லா மூங்கிலையும் வச்சு அழகான இசையை தரக்கூடிய புல்லாங்குழலை செய்வதே கிடையாது. சில மூங்கில் மரத்தை வச்சு படகு கட்டுவாங்க, சில மூங்கில் மரத்தை வெட்டி ஏணி செய்வாங்க,
சில மூங்கில் மரங்களை வச்சு வீடு கட்டுவாங்க. அதே போல தான் வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்துக்காக இந்த மனிதர்கள் பயன்படுத்திக்குவாங்க. ஒரு மனுஷரை வச்சு தனக்கு அடியாளாக வச்சு அடிமையாக வச்சு வேலை வாங்குவாங்க. இன்னொரு மனுஷனை அன்பு காட்டுறதுக்காக வச்சுக்கிறாங்க. இன்னொரு மனுஷனுக்கு ஆறுதல் தேவைன்னா அவங்ககிட்ட போய் ஆறுதலை வாங்கிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு தேவைக்காக இங்குள்ள மனிதர்கள் பயன்படுத்துகிறாங்க. அந்த விதத்தில் உன்னை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, எப்படி நடத்துகிறாங்கன்றத நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். அமைதியாக இரு, அன்போடு இரு, பணிவோடு இரு, பொறுமையோடு இரு. எல்லாமே நல்ல விஷயந்தான். ஆனால் அடுத்தவங்களுக்கு அடிமையாக மட்டும் நீ இருந்துட வேண்டாம். உன்னுடைய நெஞ்சத்தில் நீ யாருக்கும் கெடுதல் நினச்சதில்லை. யாராவது உனக்கு கெடுதல் செஞ்சாலும் கூட நீ அவங்களுக்கு நல்லதையே நினைக்கும் பிள்ளையாக இருக்கும்போது உனக்கு கெட்டது நடக்க இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். எல்லா விஷயங்களையும் இனிமே உனக்கு நல்லதாக, உனக்கு சாதகமாக, நீ சந்தோஷப்படும் விதத்தில் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ எதை கேட்டாலும் அது சரியா தவறான்னு யோசிக்காமல் நான் செஞ்சு கொடுத்துட்டேன்னா அது நாளைக்கு உனக்கே பிரச்சனையாக மாறிடும். அதனால தான் ஒவ்வொரு விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சு அது நாளைக்கு உன் வருங்காலத்தில் உனக்கு பிரச்சனையாக மாறுமா மாறாதான்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆணி எப்போவுமே நேராக இருந்துச்சுன்னா அதை தலையில் தட்டி தட்டி உள்ளே இறக்கிடுவாங்க. அதே போல தான் நீயும் நேர்மையாக உண்மையாக வாழ்ந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறதால நீ தலையில் அடி வாங்கிக்கிட்டே இருக்க. உன்னை குட்டி குட்டி குனிய வைக்கணும்னு நினைக்கிற இந்த உலகத்துக்கு முன்னால், உன்னை அடக்கி ஆளணும்னு நினைக்கிற மனிதர்களுக்கு முன்னால் நீ தலை நிமிர்ந்து வாழ்க்கையை ஜெயிக்கும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன். பக்குவத்தோடு இரு, பொறுமையோடு இரு. அதே நேரத்தில் வாழ்க்கையும் புரிஞ்சு வாழ பழகு. வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். ஏறும்போது சந்தோஷப்படுற மாதிரி இறங்கும் போதும் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கணும். அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம். நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. இல்லை அவங்க ஒத்து வர மாட்டாங்கன்னா அவங்களையே விட்டுட்டு போ என் செல்லமே. மனுஷனுக்கு வாழ்க்கையில் நிம்மதியை விட வேறு எதுவும் பெருசு கிடையாது. நீ நிம்மதியாக இருக்கன்னா எதை வேணாலும் கடந்து போக தயாராக இரு. அனைத்துமே இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைன்னு தானே வருத்தப்படுற. தலைவிதி அப்படி தான் சில பேருக்கு எழுதப்பட்டிருக்கு. எல்லாமே இருந்தும் கூட எதையும் அனுபவிக்க முடியாமல் வாழ்க்கையை கஷ்டப்படுத்தும், பிரச்சனைகளை கொடுக்கும், நோய் நொடிகளை கொடுக்கும். அப்படி உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் உன்னை நிம்மதி இழக்க செய்துவிடக்கூடாதுன்றதுக்காகவே உனக்கு நல்லது செய்யவும் துணையாக இருக்கவும் இந்த வராகியமாக நான் வந்திருக்கேன். காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றார் போல உன் திட்டங்களையும் செயல்முறைகளையும் பகுத்துக்கொள். அதிர்ஷ்டம் உனக்கானதாக என்றும் உன்னை நோக்கி வரும்படி இந்த வராகியமாக நான் செய்வேன் செல்லமே. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக பலமாக இருக்கணும்னா நீ முதல்ல மனசை தைரியமாக வலிமையாக வச்சுக்கோ. மன தைரியத்தை இழந்துட்டா மனிதன் எல்லாவற்றையும் இழந்தவனாக மாறி போவான். எந்த அளவுக்கு நீ தைரியமாக துணிச்சலோடு இருக்கியோ அந்த அளவுக்கு உடம்பும் மனசும் உனக்கு ஆரோக்கியமாக தெம்பாக இருக்கும் என் தங்கமே. அடுத்தவங்க உனக்கு அழுத்தத்தை கொடுக்கும்போது, அடுத்தவங்க உன்னை கஷ்டப்படுத்தும் போது, ஏமாற்றத்தை கொடுக்கும்போது, அடுத்தவங்க உனக்கு துரோகம் செய்யும் போது உனக்கு நீயே உந்து சக்தியாக உனக்குள்ள உத்வேகத்தை கொடுத்து வாழ்க்கையை கடந்து போக கற்றுக்கோ. நல்லா தூங்கினாலே உனக்கு இருக்கிற பாதி நோய் நொடிகள் குணமாயிடும். நல்லா சிரிச்சினாலே அது உனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துடும். மொத்தத்தில் ஒரு மனுஷனுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பதே உறக்கமும் சிரிப்பும் தான்றதை மனசில் வச்சுக்கோ. தூங்க வேண்டிய நேரத்தில் நல்லா தூங்கு. வாழ வேண்டிய நேரத்தில் வாழ்க்கையை சிரித்து சந்தோஷமாக வாழ பழகு. என்னுடைய நிழலில் என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் தோற்று போக விட்டுற மாட்டேன். உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாரிடமிருந்தும் நீ எதையாவது கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். வாழ்க்கை உனக்கு நிறைய பாடங்களையும் அனுபவங்களையும் கற்றுக் கொடுக்குன்றத நீ ஒருபோதும் மறவாதே. வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு வாழ்க்கை அழகாக ஜெயிச்சு வாழ தயாராயிக்கோ என் செல்லவே. நீ என்னை தவிர வேறு யாரையும் வணங்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதற்குள் இந்த வராகி அம்மா இருக்கேங்கிறது தான் உண்மை.
கூடிய சீக்கிரம் உன் சூழ்நிலைகள் மாறும். எல்லாமே உனக்கு சாதகமாக, உனக்கு நல்லபடியாக நடந்து நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். எப்பொழுதும் உன்னை நீ குறைவாக நினைக்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கு அமைஞ்ச விஷயங்களை குறைப்பட்டு கொள்ளாதே. தேவையானதை விட எல்லாத்தையும் நான் உனக்கு அதிகமாகவே கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் இருளான வாழ்க்கையை கண்டு பயப்படாம உன் இதயத்தில் ஒளியாக உன்னை நினச்சிக்கோ. எந்த இருளும் உன்னை நெருங்காத அளவுக்கு, எந்த தீங்கும் உன்னை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையாக இருக்க போகிறேன். அன்புக்காக ஏங்கக்கூடிய உனக்கு, எந்த சுயநல எண்ணமும் இல்லாத உனக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க நான் இருக்கேன். அன்புக்காக ஏங்கும், பொது நலத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனே, தெய்வத்தை தேடி அலைய வேண்டாம். இந்த வராகி அம்மா நானே உன்னை காக்கும் தெய்வமாக உன்னை சுற்றி சுற்றி நீ இருக்கும் இடத்தை தேடி ஓடி வருவேன் என் செல்லமே. நீ எப்போவுமே உன் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டீனா போதும். உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகளும் பொய்யான மனிதர்களும் இருந்தாலும் இந்த வராகி அம்மா அத்தனையும் தாண்டி உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். என்னையே நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா என் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாயிடும். ஒரு பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், பிள்ளை தன் பெற்ற தாயை மறந்தாலும், உங்களை படைச்ச இந்த வராகி அம்மா யாரையுமே மறக்க மாட்டேன். யாருக்கு என்ன தேவையோ, எப்போ தேவையோ, எது தேவையோ அதை கண்டிப்பாக அவர்கள் கைகளில் ஒப்படைப்பேன். உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கடந்த காலத்தை மறந்து சுயத்தை இழந்து வாழ முடியாது. நீயும் உன்னுடைய வாழ்க்கையை ஞாபகம் வச்சுக்கிட்டு, கடந்த காலத்தில் எப்படி வாழ்ந்ததுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, இன்னைக்கு இருக்கிற நாளை சந்தோஷமாக வாழ பழகு. உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா வழிகாட்டுறேன் என் செல்லமே. உன்னை தாங்கி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறதுக்கும் அளவில்லாமல் அன்பு கொடுப்பதற்கும் ஆள் இருக்கும்போது ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட அலறி கத்தி கூப்பாடு போடுவேன். ஆனால் உனக்காக யாருமே வந்து நிற்க மாட்டாங்க, உனக்காக யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா பூகம்பமே வந்தாலும் நீ அமைதியாகத்தானே நிற்பாய். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அழுகாமல் அதை சமாளிக்க தயாராகிடுவேன். அதனால தான் சொல்கிறேன், எப்போதும் அடுத்தவங்க வந்து உன்னை காப்பாற்றுவாங்க, அடுத்தவங்க வந்து உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, அடுத்தவங்க உன்னை தாங்கி பிடிப்பாங்க, தூக்கி நிறுத்துவாங்க நினைக்காம உனக்கு நீயே எல்லாமுமாக அமைதியாக இருக்க பழகு. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. இந்த உலகத்திலேயே மிகவும் பெரிய கனமான முகமுடினா சிரிப்பு தான். ஏன்னா அத்தனை கஷ்டங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தானே சிரிப்புங்கிற முகமுடியை போட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த சிரிப்புங்கிற முகமுடியை அவ்வளவு சுலபமாக அணியவும் முடியாது, சுலபமாக அவிழ்க்கவும் முடியாது. ஏன்னா நிறைய பேர் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை பார்க்கும்போது சிரிக்காமல் இருக்காங்க. சிரிக்கிறவங்க அதை சட்டுன்னு விடவும் மாட்டாங்க. எப்போதுமே புன்னகைன்ற இந்த பொன்னகை உனக்குள்ளே இருக்கட்டும். எந்த அளவுக்கு நீ சிரிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். தைரியமாக நீ இருக்கும்போது உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நானே இருந்து உன் கனவை நனவாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். எல்லா நேரமும் இனி உனக்கு நல்ல நேரமாக இருக்க போகுது. உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ எதிர்பார்த்த எல்லா வெற்றிகளையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்.